ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானு மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலாம், சம் பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 3.9 சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மூலங்களின் கூடுதல்னால் முதல்ல இருக்க நம்பர், மூலங்களின் பெருக்கல் பலன்னா செகண்டில் இருக்க நம்பர், இரண்டாவதாக இருக்க நம்பரு. என்ன கண்டுபிடிக்கணும், இருபடி சமன்பாடுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இருபடி சமன்பாடுன்றது ஃபார்மில் இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க, ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதணும். மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/3. மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4. ஸோ பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க 4. என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இருபடி சமன்பாடுக்கான ஃபார்முலா இருக்குது. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. ஸோ பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸு, மூணாவது வந்து ப்ளஸ்ஸு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ x²ன்றது அப்படியே வச்சுருக்கோங்க, மைனஸ் மூலங்களின் கூடுதல். ஸோ கணக்கில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவாங்க. 5/3 இன்ட்டு எக்ஸ் இருக்கா, எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் மட்டும் பாருங்கள், செகண்ட் நம்பரில் டிவைடில் நம்பர் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் டிவைடில் காமனாக நம்பர் இருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா இருபடி சமன்பாடுனாவே நம்மளுக்கு ஆன்சர் என்னவா வரப்போகுது, ஒரு சமன்பாடு தான் வரும். ஓகேங்களா, அப்போ இந்த நம்பரை டேர்ம் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிக்கணும். ஏன் 3ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிக்கணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பு மாறாது, அதனால். சரிங்களா, அப்போ 3 இன்ட்டு x², 3x²/3. இங்கே 1 இருக்குமா, இப்போ 3 மைனஸ் 5/3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 12/3 ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்துலேயும் காமனாக டிவைடில் 3 இருக்குது. அந்த 3 என்ன பண்ணலாம், ஈக்குவலுக்கு அந்தானே எடுத்து போடலாமா. 5x ப்ளஸ் 12 ஹோல் டிவைட் பை 3. அப்போ அந்த 3 ஆப்போசிட்டில் போகும்போது என்ன ஆகும், பெருக்கல்ல போகும். அப்போ 0வோட எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0. அப்போ ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னது, 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம்ஸு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மூலங்களின் கூடுதல், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது மூலங்களின் பெருக்கல் பலன். ஸோ கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். இது எழுதி இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸு. அதுலேயே பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -3/2 -1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும், மூலங்களின் கூடுதல். ஸோ மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு -3/2. ரெண்டாவதாக இருக்கிறது மூலங்களின் பெருக்கற்பலன். ஸோ பெருக்கற்பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1. என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, இருபடி சமன்பாடு நமக்கு தெரியும். ஸோ அதை கண்டிப்பாக எழுதுங்க, ஏன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அப்போ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, x² அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க, -3/2. இப்போ -3/2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன, -1 ஈக்குவல் டு 0. இது முன்னாடி சம் பார்த்த மாதிரி தான். கீழே டிவைடில் நம்பர் இருந்தால் எல்லாத்துலேயும் காமனாக டிவைடில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவலுக்கு அந்தாண்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இதையும் என்ன பண்ணலாம், மேலே 2ஆலையும் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். அதே மாதிரி இந்த 3வது டைம் என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். அப்போ 2ஆல் பெருக்கும் போது என்ன ஆகும், 2x² ஆகிடும் /2 மைனஸ், இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 3/2 எக்ஸு, அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2/2 ஈக்குவல் டு 0. இப்போ டிவைடில் இருக்கிற நம்பரை காமனாக எழுதிக்கோங்க. 2x², 3x - 2/2. ஏன்னா எல்லாத்துலேயும் டிவைடில் 2ன்றது காமனாக இருக்குது, அதை காமனாக எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ன்றது ஈக்குவலுக்கு அந்தானே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்மளுக்கு இதை ஒரு சமன்பாடாக மாற்றணும். அப்போ இது ஈக்குவலுக்கு அந்தானே போனால் 0வோட பெருக்கல்ல போகும். அப்போ 0வோட எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன தான் ஆன்சர் கிடைக்கும், 0. அப்போ 2x² + 3x - 2 =
0. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயே பாருங்கள் 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2 - a ஹோல் ஸ்கொயர் a + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்குற சம்மு. இதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல். எப்பயுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னு எடுத்துக்கணும், மூலங்களின் கூடுதல் -2 - a ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டாவது ஆக்கிறது மூலங்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது என்னது, a + 5 ஹோல் ஸ்கொயர். இதுக்கும் என்ன பண்ணணும், இருபடி சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இருபடி சமன்பாடுன்னு கேட்டு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ இருபடி சமன்பாடு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இது என்னது, x² - மூலங்களின் கூடுதல் × x + மூலங்களின் பெருக்கற்பலன். பெருக்கற்பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எழுதணும். = 0. இதுதான் ஃபார்முலா. அப்போ x² - மூலங்களின் கூடுதல் என்ன, -2 - a ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு. மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன கொடுத்துருக்காங்க, a + 5 ஹோல் ஸ்கொயர் = 0. இது வந்து ரொம்ப சுருக்க வேணாம், அது குறிய மாற்றினா மட்டும் போதும். இப்போ x² - × ப்ளஸ் ஆகிடும். இப்போ 2 - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a × x. ஓகேங்களா? சாரி, இந்த x இருக்கும். அப்போ x, இங்கேயும் x போட்டுக்கோங்க. இப்போ a + 5 ஹோல் ஸ்கொயர் = 0. இது சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும், இதுக்கப்புறம் சுருக்க தேவையில்லை. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு புக் பேக் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு 10th பொறுத்தவரைக்கும் எந்த சம் வேணும்னாலும் கேளுங்க. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு எளிய முறையில் பயன்படுத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ.